வந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். இனிய வெள்ளிக்கிழமை இரவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். We welcome you once again to Thalam Indian Beat, the series which constantly shines a spotlight on the many efforts and accomplishments of our vibrant community. நமது இந்திய சமூகத்தை ஒன்றிணைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்காக என்னென்ன சுவையான சுவாரஸ்யமான கதைகள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோமா? Here's a sneak peek of what we have in store for you today. நாளைய வானொலி படைப்பாளர்கள், A journey of belonging through dance. மேடையில் மின்னும் இளம் விண்மீன்கள், 20ஆம் நூற்றாண்டின் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று வானொலி. 1865ஆம் ஆண்டில் இத்தாலிய பொறியாளர் மார்க்கோனி முதல் வானொலி சமிக்ஞையை வெற்றிகரமாக அனுப்பி உலகத்திற்கு ஒரு புதிய தகவல் தொடர்பு சாதனத்தை அறிமுகப்படுத்தினார். முதலில் செய்திகளை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட வானொலி காலப்போக்கில் கதை, இசை, நாடகம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக மாறியது. உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களின் இல்லங்களுக்கு குரல்கள் வழி தகவல்களை கொண்டு வந்து ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியது வானொலி. Even here in Singapore, radio has played a big role in keeping our communities informed and connected. Beyond English, we have stations broadcasting in Tamil, Malay, Mandarin, and other languages as well. These channels reflect the multicultural nature of our society, ensuring that people from all backgrounds feel heard and included. இன்றைய மின்னிலக்க உலகில் பாட்காஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிற இணையதள நிகழ்ச்சிகள் வந்த போதிலும் வானொலியின் பயன்பாடு மக்களிடையே இன்னும் பரவலாக உள்ளது. சிங்கப்பூரில் ஒலி 968 போன்ற வானொலி நிலையங்கள் சமூக கதைகள், பொது அறிவு மற்றும் கலாச்சார புரிதலுக்கான தளங்களாகவும் தொடர்ந்து சேவை செய்கின்றன. மக்களுடன் ஒரு வலுவான பிணைப்பை கொண்டுள்ளன. What makes radio truly timeless is its accessibility. It doesn't require expensive gadgets or high-speed internet. Whether through a simple transistor radio or a mobile app, it allows people of all ages and backgrounds to stay connected. And because it's driven only by audio, it invites imagination, giving listeners the freedom to visualize stories in their own minds. அதனால்தான் இளைய தலைமுறையினரை நேயர்களாக மட்டுமல்லாமல் படைப்பாளர்களாகவும் இந்த ஊடகத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமானது. தெளிவான அறிவிப்பு, கவனத்தை ஈர்க்கும் கதை சொல்லல் என்று இன்றைய உலகில் சாதிப்பதற்கு அத்தியாவசியமான பல திறன்களை இளையர்கள் வானொலி படைப்பின் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும். And on that note, up next is a story about a workshop that gave young aspiring presenters a chance to experience what it's like behind the microphone. From writing their own scripts to recording segments, these junior voices recently got a head start into the world of radio. Let's check it out. இளம் வயதிலிருந்தே மாணவர்கள் தமிழ் மொழியில் அன்றாடம் பேசி பழக வேண்டும். அதையும் விரும்பி பேச வேண்டும். இதனை முக்கிய நோக்கமாக கொண்டு தமிழ் வானொலி படைப்பின் நுணுக்கங்களை பற்றியும் கற்றுத்தரும் தளம்தான் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களும் பெற்றோரும் மிகுந்த ஆவலோடு வரவேற்கும் மீடியாகார்ப் ஒலி 968 இளம் படைப்பாளர் பயிலரங்கு. 7 வயதிலிருந்து 16 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இப்பயிலரங்கில் இவ்வாண்டு சுமார் 120 மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் மொழி மீது இருக்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே அதிகரிக்கவும், வீட்டில் சரளமாக தமிழ் பேசவும், நடைமுறை வாழ்க்கையில் தமிழை பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடு பேசுவதற்கும், ஒரு படைப்பாளராக இருப்பதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, என்னென்ன திறமைகள் இருக்குது, என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு ஒரே நாள் நடந்த இந்த பயிலரங்கில் மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பொருளை தேர்ந்தெடுத்து அதை பற்றிய தகவல்களை திரட்டி அவற்றை அழகாக கோர்த்து வானொலி அலைவரிசையில் தெளிவாக படைத்து காட்டுவதுதான் வானொலி படைப்பாளர்களின் முக்கிய பணிகளில் ஒன்று. இதை மாணவர்களுக்கு எளிதான முறையில் புரிந்து கொள்ளும்படி கற்பித்தது இப்பயிலரங்கு.
அது மட்டுமல்லாமல் இவ்வாண்டு மரபு கலைகள் என்ற கருப்பொருளோடு பயிலரங்கு நடத்தப்பட்டது. ஒயிலாட்டம், கரகாட்டம், கிட்டியாட்டம், உருமி மேளம் போன்ற கலை வடிவங்களை நேரில் கண்டு பயிற்சி செய்வதற்கான வாய்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. பாரம்பரிய கலைகளின் வழி அவர்கள் தமிழ் மொழியையும் கற்றுக்கொள்வதற்கான அனுபவமாகவும் இது அமைந்தது. இப்போ கலாச்சார அம்சங்கள்னு சொல்லும்போது இந்த மரபு கலைஞர்கள்லாம் இருக்காங்க. ஒயிலாட்டம், கரகாட்டம், கிட்டியாட்டம், உரிமை மேளம் இதெல்லாம் கொண்டு வந்தால் மாணவர்கள் தமிழ் மொழியும் கற்றுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்களே, ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அதை பார்க்கும்போது உள்வாங்கி அவங்க அதே தகவலை எப்படி வானொலியில் பேசலாம், எப்படி ஒரு மேடை நிகழ்ச்சியில் பேசலாம் என்பதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்டோம். அதனால தான் இந்த வருஷம் இந்த கலாச்சார அம்சங்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பாடங்கள் எல்லாமே அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்கு இருக்கும். அதை கருத்தில் கொண்டு நாம் என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த வருஷம் அங்கங்கள் எல்லாமே அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்கு நாங்கள் நேரத்தை வகுத்து வச்சுருக்கோம். இது மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இவ்வாண்டின் பயிலரங்கின் மற்றுமொரு சிறப்பம்சமாக பெற்றோரும் பார்வையாளர்களாக இப்பயிலரங்கில் கலந்து கொண்டு வானொலி கூடத்தையும் சுற்றி பார்த்தனர். தமிழ் மொழியின் மீதும் கலைகளின் மீதும் தமது பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருப்பதால் அவற்றை முறையாக கற்றுக்கொள்வதற்கான தொடக்க புள்ளியாக இந்த பயிலரங்கு அமைந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். நேரடியாக நடிக்கிறது வேற, ஆனால் ரேடியோ மூலியமாக நடிக்கிறது வேற. ஸோ அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடசாலை இது. இப்படிப்பட்ட ஒரு பாடசாலையில் என் பையனோட பயணமும் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவருக்கு இப்போ 7 வயசாகுது. இந்த பயிலரங்க ஆரம்பித்தாங்க. இயல், இசை, நாடகத்தில் ஆர்வமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, இங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கே சேர்த்துருக்கேன். பல மாணவர்கள் இப்பயிலரங்கில் பங்கு பெறுவது தங்களுடைய முதல் முறை அல்ல. ஒலி 968 படைப்பாளர்களிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளக்கூடிய பயனுள்ள விஷயங்கள், ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குதூகலமான நடவடிக்கைகள், வானொலி கூடத்தை சுற்றி பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு என பலதரப்பட்ட காரணங்கள் மாணவர்களை மீண்டும் மீண்டும் இப்பயிலரங்கிற்கு வர தூண்டுகின்றன. எதிர்காலத்தில் வானொலி படைப்பாளர்களாக மட்டுமல்லாமல் தமிழ் சார்ந்த மற்ற துறைகளிலும் ஈடுபடுவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாணவர்களுக்கு ஓர் உந்துதலாக அமைகின்றன. 3 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த பயிலரங்கில் கலந்து கொண்டேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை மறுபடியும் அதில் கலந்து கொள்ளலான்னு 3 வருஷமாக காத்திருக்கேன். ஏன்னா அந்த 3 வருஷம் நிறையா படிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் வர முடியாமல் போச்சு. ஆனால் இந்த வாட்டி வரும்போது நல்லா அருமையான ஒரு அனுபவம் தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நான் 16 வயசு ஆகிறது வரைக்கும் வந்துட்டே இருப்பேன். எப்படி நம்ம ஒரு ரேடியோ டிஜேவாக எப்படி ஆர்ஜேவாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் எனக்கு ஃப்யூச்சரில் இப்போ ஒரு ஆர்ஜேயாக ஆகணும், இல்லை ஒரு தமிழ் ரிலேட்டடாக நம்ம ஒரு பாத்வே போகணுன்னா இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாணவர்களிடையே தமிழ்மொழி மீதான ஆர்வத்தை வளர்க்க வேண்டுமென்றால் தங்கள் எண்ணங்களையும் கருத்துகளையும் தன்னம்பிக்கையுடன் தமிழ்மொழியில் பகிர்ந்து கொள்வதற்கான உகந்த சூழலை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் அதை சிறப்பாகவே செய்கின்றன. நமது இளைய தலைமுறையினர் தமிழ் மொழியை நேசிக்கும் போது அவர்கள் பள்ளி பருவத்தையும் தாண்டி நமது கலாச்சாரத்தையும் அடையாளத்தையும் தொடர்ந்து நிலைநிறுத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து நாம் எந்த நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் மாலினி? We just witnessed the vibrant enthusiasm of students at a junior radio presenters workshop. Up next, a heartwarming dance production that brought together artists of diverse abilities. அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் ஒரு முக்கிய இடம் பிடித்துள்ள கலை வடிவம் நடனம். மொழி உருவாவதற்கு முன்பே நடனம் உருவானதாக நம்பப்படுகிறது. ஆதி மனிதன் வாழ்ந்த குகைகளின் சுவர்களில் வரையப்பட்டுள்ள சித்திரங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடனம் தோன்றியதற்கான சான்றுகளாக நிற்கின்றன. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கலை வடிவம் இன்றும் நடைமுறையில் உள்ளது.
Absolutely. Movement is both timeless and universal. What began as a form of expression eventually evolved into classical traditions, social celebrations, and cultural exposition. Every culture in the world has its own form of dance, with each telling its respective stories, preserving heritage, and expressing identity. Today, dance continues to evolve with contemporary styles, blending tradition with modern-day relevance. கலையையும் கலாச்சாரத்தையும் தாண்டி இன்று உடல் மற்றும் மனநலத்திற்கு வழங்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் நடனம் அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. நடனத்தில் இருக்கும் அசைவுகள் பயிற்சி செய்பவர்களிடையே மன அமைதியையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான திறமையையும் வளர்க்கின்றன. ஒருவரை உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. The dance world is opening up in terms of access and inclusivity. Dance is no longer confined to specific body types, age groups, or abilities. Today, there's a growing acceptance of the fact that dance belongs to everyone, and that expression through movement is not limited by physical ability. வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த நடனமணிகள் ஒன்றிணைந்து ஒரு நடன படைப்பை அரங்கேற்றும் போது அது கலை மீது இருக்கும் கண்ணோட்டத்தை மாற்றுகிறது. கலை என்பது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகம் மட்டுமல்ல, அது சமத்துவம் மற்றும் ஒற்றுமைக்கான ஒரு மேடையும் கூடதான். And up next, we are about to witness exactly that. A special dance production that brought together dancers from different walks of life, including those with diverse strengths. A beautiful celebration of movement, togetherness, and expression. Here's the story. In a vibrant and moving showcase, Maya Dance Theatre presented Bhumi, a production that went far beyond the boundaries of performing arts. At its heart, Bhumi was a powerful expression of inclusivity and a call for deeper societal reflection. Featuring differently abled artists from across the region alongside Singapore's very own Diverse Abilities Dance Collective, the production not only challenged conventional perceptions of dance, but also spotlighted the limitless potential of the human spirit, regardless of ability. We wanted to create a space that is beyond abilities and beyond cultural differences. Hence, we brought people from different walks of lives and different backgrounds to come together for Bhumi to then tell their stories. So it's stories that are built from courage, resilience, empathy, deep listening, and also about their identity. Who do they want to be? In certain segments, performers were intentionally juxtaposed, not to highlight differences, but rather reveal the richness that diversity brings to the stage. Through mutual respect and learning, the performers discovered new dimensions of expression, reminding us that art is for everyone. People with Down syndrome, they have a value in the way they move. It's pretty slow. So I think in a way we try to juxtapose these two qualities of slow and fast, and to remind ourselves sometimes we need to take time to slow down. In this fast-paced society, in their capacity, they're able to push and have this resilient. I'm very proud to see where they are today. This production also marked a significant milestone for Maya Dance Theatre. It was the company's first ever 3-country collaboration. Differently abled artists representing Gigi Art of Dance from Indonesia and the Stella Dance Company from Australia joined hands with local dancers from Singapore to bring Bhumi to life. For us, it's been an amazing journey for sure because we started the rehearsal online, and then of course there's a lot of challenges rehearsing online, and when we came here there's so many adjustments to be made, but then I'm so happy that everything came together. Through the process of creating Bhumi, choreographers gained valuable insights into how performers with diverse abilities respond to movement within a performance space. This highlights the potential for greater inclusivity in the local art scene in future. By adapting their methods, they paved the way for all dancers to express themselves fully, supporting the very vision on which Diverse Abilities Dance Collective was founded. I think we kind of like have to adopt a system or like a practice of making it more kinesthetic and visual response.
when we are in space. I mean, we can dance together with the music, but I think for them, right, they respond much better in terms of holding them, in terms of like visual cues. So I think we kind of like use that as inspiration. Art is a reflection of our shared humanity, and it thrives only when diverse voices come together. Productions like Boomi reaffirm that the stage is a space for all, where stories are not just told, but genuinely felt, reminding us of the unifying power of performance. It's always refreshing to see how performances like these challenge conventions and expand our idea of what dance can be. நிச்சயமாக மாலினி, கலை அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு உறவு பாலம் என்பதை அந்த நடன தயாரிப்பு நமக்கு எடுத்துச் சொன்னது. And the artistic showcase isn't quite over yet. Up next, we'll see talented students putting their best foot forward in an all-arts competition. அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last story. Suganthi, when you think about your own school days, what is one memory that truly stands out for you? பள்ளி பருவத்தை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது பல இனிமையான நினைவுகள் மலர்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்று சொன்னால், நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது நான் பங்கு பெற்ற உத்ரா என்ற மேடை நாடக தயாரிப்பு தான். இத்தயாரிப்பிற்காக நாங்கள் மேற்கொண்ட பல மாத கடின உழைப்பு முதல் இறுதியில் நான் பலருடன் பெற்ற நட்பு வரை இந்த அனுபவம் எனக்கு தனித்து நிற்கிறது. That memory brings me back to my own junior college days, especially the all-arts event called ACME, which was a flagship event at Anderson Junior College as it was known then. When you think about it, events like these shape students in ways that go far beyond the classroom. Even if they don't go on to pursue the arts professionally, the experiences in teamwork, discipline, and self-expression leave a lasting impact that stays with them for life. அந்த வரிசையில் மாணவர்களின் படைப்பாற்றலையும் திறன்களையும் கொண்டாடிய ஒரு போட்டி நிகழ்ச்சியை இப்போது நாம் பார்க்கலாமா? இதோ உங்களுக்காக விண்மீன். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை இவ்வாண்டு தனது 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இந்த மைல்கல்லை முன்னிட்டு சங்கி முழங்கு, 50 ஆண்டு நிறைவு சிறப்பு விருந்து போன்ற பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வரிசையில் உயர்கல்வி நிலைய மாணவர்கள் தங்களுடைய கலைத்திறன்களை வெளிப்படுத்துவதற்கான மேடையாக விண்மீன் என்ற ஒரு போட்டி நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. சிங்கப்பூரில் பல திறமையான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால்தான் நம்ம விண்மீன் என்ற போட்டியை உருவாக்கணும். மேலும் பல பள்ளிகளிலிருந்தும் இருக்கும் மாணவர்களை ஒன்று கூடி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை உருவாக்கணும் என்ற நோக்கத்துடன் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை உருவாக்கணும். ஆடல், பாடல், நடிப்பு அனைத்தையும் பார்வையாளர்கள் ரசிக்கணும் என்று எண்ணி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை படைச்சிருக்கோம். இந்த போட்டியில் 3 பிரிவுகள் இருக்குது. நடனம், நடிப்பு, பாட்டு. போட்டியாளர்கள் இண்டிவிஜுவலாக கலந்து கொள்ளலாம் அல்லது டீம்ஸில் கூட கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு இறுதி சுற்றுக்கு வந்திருக்கும் ஃபைனலிஸ்ட் ரொம்ப திறமையானவர்கள். விண்மீன் நிகழ்ச்சிக்கான முதல் சுற்று மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற ஒரு நேர்முக சுற்று. ஆடல், பாடல், நடனம் என்ற 3 பிரிவுகளிலும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை எடுத்துக்காட்டும் வகையில் காணொளிகளை அனுப்பி இந்நிகழ்ச்சிக்காக தங்களை பதிவு செய்தனர். கடுமையான போட்டிக்கு பிறகு தங்களுடைய கலை படிப்புகளில் அதிக சிரத்தை மேற்கொண்டு சிறந்து விளங்கிய மாணவர்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். நான் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஆடிஷன் வீடியோ நான் அனுப்பினேன். ரொம்ப ஈஸியான ஜேர்னின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஒரு வீடியோ வச்சு தான் நம்ம ஃபைனல்ஸ் போகிறதே தீர்மானிக்கிற ஒரு வீடியோ இல்லையா. அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். நிகழ்ச்சிக்கு மேலும் சுவாரஸ்யமூட்டும் வகையில் நவரசம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அனைத்து போட்டியாளர்களும் தங்களுடைய படைப்பை மேடையேற்ற வேண்டியிருந்தது. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு உணர்ச்சி வழங்கப்பட்டது. போட்டியாளர்களுக்கு இது ஒரு சவாலாக இருந்த போதிலும் புத்தாக்க சிந்தனையோடு செயல்பட்டு
புதிய பரிணாமங்களில் தங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இது அமைந்தது. நாங்கள் யூஸ்வலாக வந்து ஹாப்பியாக தான் ஆடி இருக்கோம். இது முதல் முறை எங்களுக்கு சாரோவாக ஆடுறது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் சூஸ் பண்ண சாங்ஸ் வந்து முக்கியமாக முதல்ல 2 சாங்ஸ் கொஞ்சம் சோகமாக எடுத்துக்கிட்டோம். 3வது வந்து கொஞ்சம் ஹைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலே வந்து குத்து ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் இந்த தடவை காட்டியிருக்கோம். ஒரு சில மாணவர்களுக்கு கலைகள் மீதான ஆர்வமும் அவர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டும் என்ற முனைப்பும் கூட இது போன்ற போட்டிகளில் பங்கேற்க அவர்களை தூண்டுகிறது. சின்ன வயசுலேருந்து நான் ஒரு பெரிய தனுஷ் ரசிகன். ஸோ அவரை வந்து பார்த்து எனக்கும் வந்து ஒரு உள்ளார இருந்துச்சு, ஒரு பெரிய நடிகனாக, ஒரு ஹீரோவா இல்லை ஒரு வில்லனா ஒரு கதை பார்த்து நடிக்கிறோன்னு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. எப்போயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஸ்கூல் ட்ராமா இல்லை வெளியே உண்ட காம்படிஷன்லாம் என்னோடய நடிப்பு திறனை வளர்த்துக்கொள்ள, இந்த மாதிரி ஸ்டேஜ் ஃப்ரை இருக்கிற பயத்தெல்லாம் போக்க ஒரு புது அனுபவத்தை பெற நான் வந்து கலந்து கொள்வேன். அனுபவம் வாய்ந்த கலைத்துறை நிபுணர்கள் இப்போட்டியின் நடுவர்களாக கலந்து கொண்டனர். அவர்களோடு அரங்கத்தில் அமர்ந்திருந்த அனைத்து பார்வையாளர்களையும் போட்டியாளர்கள் தங்களுடைய கலைப்படைப்புகளால் அசத்தினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய விருது அவருடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் கிடைக்கக்கூடிய கைத்தட்டலும் அங்கீகாரமும் தான். அதற்கு வழிவகுக்கின்ற இது போன்ற மேடைகள் இளம் கலைஞர்களுக்கு இன்றியமையாதவை. எனக்கு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே. இது மாதிரி எத்தனை பசங்க இருப்பாங்க, எத்தனை குழந்தைங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குற ஒரு தளமாக இது பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விண்மீன் கலைத்திறமையை கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் நமது இளைஞர்களின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டியது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு முக்கிய பகுதியாக அடுத்த தலைமுறையிடையே தமிழ் மொழியின் புழக்கத்தை ஊக்குவிக்க பாரம்பரியமும் படைப்பாற்றலும் எவ்வாறு ஒன்றிணைய முடியும் என்பதற்கான வலுவான நினைவூட்டலாக இந்த நிகழ்வு அமைந்தது. அந்த கதையோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். And I must say that we had lots of fun presenting today's episode as always. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், ஒவ்வொரு முயற்சியும் அது பெரியதோ சிறியதோ ஒரு சமூகத்தை மேம்படுத்தும் வலிமையை கொண்டுள்ளது. கலைகள், கல்வி, சேவை ஆகியவற்றின் மூலம் ஒரு ஒற்றுமையான சமூகத்தை வடிவமைப்பதில் நாம் அனைவருக்கும் ஒரு பங்குண்டு. Adding to your point, Suganti, what I'm taking away from today is the importance of mindset. Disability isn't something to be overcome, but rather a unique challenge to be embraced. One that invites us to rethink limits and redefine the realms of what's truly possible. அந்த சிந்தனையோடு விடை பெற்றுக் கொள்கிறோம். மாலினி, சுகந்தி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.